வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. குடோன் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லையா? 2 கம்பெனி க்ளோஸ் ஆயிருக்கு. 2 அவுட்லெட் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. இந்த நேரத்துல உங்க மேல ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியாது. வாங்க மேடம். நான் சொல்ல கேட்காம இங்க வந்தல்ல, உன்னால தேவையில்லாம என் தம்பிக்கு மட்டும் பிரச்சனை ஆச்சு. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னால ஏன் மேடம் பிரச்சனை வரப்போகுது? நான் அவரை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டா போதும், இல்ல பார்த்துட்டா கூட போதும். வா, முதல்ல பார்க்க முடியுதான்னு பாப்போம். வாங்க மேடம். வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம் மேடம். என்ன இவ்வளவு தூரம்? சார், என்ன சார் நடக்குதுங்க? என் வக்கீல் கிட்ட பெயில் எல்லாம் என் தம்பியை அனுப்ப முடியாதுன்னு சொன்னீங்களா? பெயில்ல தானே, அப்புறம் என்ன சார்? இதோட பெரிய வக்கீல வர சொல்லணுமா என்ன? சொல்லுங்க சார். சுப்ரீம் கோர்ட்ல அப்பியர் ஆகிற சீனியர் லாயரை வேணா என் தம்பிக்காக நான் வர சொல்லட்டுமா? மேடம், ஏன் இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? பெயில் கொடுக்க வேண்டிய கேஸ்னா நானே தான் கொடுத்துருவேனே. உங்களை பத்தி தெரியாதா எனக்கு? ஏன் சார், ஏன் கொடுக்க முடியாது? நான் பெயிலபிள் கேஸா இது? பெயில் கிடைக்காதது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க மேடம். இது சீட்டிங் கேஸ். வெளியில வந்தா அவர் உயிருக்கு கூட ஆபத்து இருக்கு. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? வெளியே வந்தா அவருக்கு என்ன ஆபத்து? அதாமா எதார்த்தம். பெயில் கொடுத்துட்டு அவருக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ஏன் தலை தான் உருளும். இது ஆகிற கதைலாம் இல்ல. விசாரணை முடிகிற வரைக்கும் பெயில்லாம் தர முடியாது. மேடம், தயவு செஞ்சு விட்டுருங்க. சார், பெயில்ல கூட்டிட்டு போறேன் சார். என் தம்பிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க கடமை. இங்க பாருங்க மேடம், உங்க கூட வாக்குவாதம் பண்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. எதுவா இருந்தாலும் லீகலா நீங்க கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க. ஸ்டேஷன்ல பெயில்லாம் கிடையாது மேடம். சார் ப்ளீஸ் சார், என் தம்பியை பார்த்து நான் கொஞ்சம் பேசணும். இந்த கேஸ் விஷயமா அவன் கிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்கணும் சார். அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா இல்லையா? நாங்கன்னா நீங்க எல்லாருமா? என்ன மேடம் இது? சட்டம்லாம் கரெக்டா பேசுறீங்க, ஆனா மொய் விருந்துக்கு வந்த மாதிரி எல்லாரும் கிளம்பி வந்திருக்கீங்க. ஏன் வக்கீல் சார், உங்களுக்கு தெரியாதா? சாரி சார், ஆக்சுவலா நான் சொல்ல தான் செஞ்சேன். மேடம், இங்க பாருங்க, எல்லாரையெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. வக்கீல் கூட ஒரே ஒரு ஆள் மட்டும் போய் பார்க்கலாம். கேட்டியா? வீட்ல இருந்து கிளம்புறப்பவே சொன்னல, கேட்டியா? இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார்னு காதுல விழுந்துச்சா? இப்பவாது தயவு செஞ்சு போ. இருக்கிற டென்ஷன்ல நீ வேற டென்ஷன் ஆக்காத. இல்ல மேடம், ஒரே ஒரு நிமிஷம் அவரை பார்க்கணும் மேடம். பார்த்தே ஆகணும் மேடம். ஏய், உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. நீ போன காரியத்துல இதுதான் உருப்பிட்டு இருக்கு. ரஞ்சி, தயவு செஞ்சு அவளை வெளியில இழுத்துட்டு போயிடு. இவளை பார்த்து அப்படி கடுப்பாகுது எனக்கு. இவளை பார்க்கவே கூடாது. ப்ளீஸ் வா, போ போன்னு சொல்றேன்ல, போ வெளி. தூரத்துல இருந்து கூட பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் ரஞ்சிதா, ஆனா அவரை நான் பார்க்கணும் ரஞ்சிதா. ஏய் மல்லி, மல்லி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ராஜிம்மா மாமாவை பெயில் எடுக்கதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வந்த உடனே பாத்துக்க. இல்ல ரஞ்சிதா, ஆனா நான் போய் நீ போய் அவரை கூட்டிட்டு வந்துருவியா? உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? வக்கீல் ஒரு தடவை அவர் வந்துட்டு போறதுக்கு 5000 கொடுக்கணும் தெரியுமா? உன்னால முடியுமா? இது போக கேஸ் செலவு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. எதையுமே புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு பாப்பன் அடம் பிடிச்சிட்டு நிக்கிற. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், அவரு வெளியில வரமாட்டாருன்னு முடிவே பண்ணிட்டியா? ஏய் ரஞ்சி, அப்படிலாம் சொல்லாத. அம்மா, இன்னும் போல. வா மல்லி, வா. சார், என் தம்பியை கொஞ்சம் பார்க்கணும் சார். 10 நிமிஷம் தான் மேடம், கோஆபரேட் பண்ணுங்க. சரிங்க சார். யோ கான்ஸ்டபிள் சார். சார், கூட்டிட்டு போ. வாங்கம்மா போலாம்.
மேடம் சீக்கிரம் பேசிட்டு வந்துருங்க. அக்கா விஜய் அக்கா இது என்ன கோலம் விஜய்? இந்த நிலைமையிலே நான் உன்னை பார்க்கணும். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியலக்கா. அக்கா உனக்கு தெரியும் தானே, நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு என் அக்கவுண்ட்ல சஃபிஷியன்ட் பேலன்ஸ வச்சுட்டு தானக்கா நான் செக்கே சைன் பண்ணேன். ஆனா எப்படி அதெல்லாம் பவுன்ஸ் ஆச்சுன்னு எனக்கு புரியலக்கா. எல்லாமே ஒரு மாதிரி மர்மமா இருக்கு. இப்படிலாம் ஒரு சில நாளுக்குள்ள எல்லாமே தலைகீழா மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. விடு விஜய், பிசினஸ்ல இதெல்லாம் யதார்த்தம். அப்பாவோட பிசினஸ்லயும் நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன். அப்போ நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு விவரம் தெரியாது. அப்பா ஃபீல் பண்ணாரு, ஆனா முடங்கி போல, மீண்டு வந்தாரு. முன்ன விட பயங்கரமா பாய்ச்சலா பிசினஸ்ல இறங்கினாரு, ஜெயிச்சு காமிச்சாரு. உன்னாலையும் முடியும் விஜய், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. தெரியலக்கா, என்னால எதையுமே ஏத்துக்கவே முடியல. எப்படின்னு கேள்விதான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு பதில் கிடைக்காம என்னால எதை பத்தியுமே யோசிக்க முடியல. விஜய், இந்த மாதிரி நேரத்துல மனசை தைரியமா வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. உங்க அக்கா நான் இருக்கேன். உன்னை போலீஸ் கூட்டிட்டு போனேன், அடுத்த நிமிஷமே நான் வக்கீல் கிட்ட பேசி உன்னை பெயில் எடுக்க வேண்டிய எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு புரியுதுக்கா. பட் இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ரூடா இருக்காரு விஜய். அவரு நினைச்சா அவரோட ஓன் ரிஸ்க்ல பெயில் கொடுக்கலாம் தான். பட் என்னன்னு தெரியல, மேபி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பிரஷரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் ஆனாலும் சட்டத்தை மீறி அவங்களாலையும் ஒண்ணு செஞ்சிட முடியாதுடா. நானும் என் தம்பிக்கு எதிரா எதுவுமே செய்ய விட மாட்டேன் விஜய். நடக்கிறது நடக்கட்டும். நீ பெயில் விஷயமா அலையறதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். இல்ல விஜய், சொல்றப்பவே உன் குரல் எப்படி நடுங்குதுன்னு பாரு. எல்லாத்தையுமே நான் டீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஃப்ரைடே ஆச்சே, அதான் இன்னைக்கு பெயில் தரலன்னா 2 நாளைக்கு உன்னை உள்ள வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது நல்லா தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அக்கா உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அக்கா, வெண்பா எப்படி இருக்கா? என்ன தேடுறாளா? நீ என்ன சொல்லி சமாளிச்சிருக்க? தேடாம எப்படி விஜய் இருப்பா? ஒரு சின்ன என்கொயரி விசாரிச்சுட்டு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி வச்சிருக்கோம். அவ ரொம்ப ஏங்கிடுவாக்கா, வெளியில சொல்ல மாட்டா. அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மருகுவா. அவளை மட்டும் நல்லா பாத்துக்கோக்கா. என்ன விஜய் இது? இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? நான் அவளை பாத்துக்க மாட்டேனா? நீ பாத்துப்பக்கா. ஆனா அவ எதையும் வெளியில காட்டிக்க மாட்டா. உள்ளுக்குள்ளேயே வச்சு ரொம்ப தவிச்சு போயிடுவாக்கா. அதனாலதான் சொல்றேன். இங்க பாரு விஜய், வெண்பாவை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. நான் இருக்கேன், ரஞ்சிதா இருக்கா, நாங்க பாத்துக்கிறோம் விஜய். அக்கா, மல்லி இருக்கா? என்னக்கா சலிப்பா சொல்றேன்? ஏதாவது பிரச்சனையா? இப்ப அவ பேச்சு எதுக்கு? நீ முதல்ல நல்லபடியா வெளியில வரணும். எனக்கு அது போதும். மேடம் எனக்கு ஒரு டீட்டெயில் தெரிஞ்சாகணும். டீடைல்ஸா? என்ன டீடைல்ஸ் வேணும்? சார் எப்ப சைன் போட்டு கொடுத்தாருன்னு. வக்கீல் சார், அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்றேன். விஜய் இப்போதைக்கு எதையும் யோசிக்கிற நிலைமையில இல்ல. விஜய், நீ எதுவும் வரி பண்ணிக்காத. அக்கா உனக்காக இருக்கேன், இருப்பேன். தெரியும்க்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. விஜய், நீ கவலைப்படாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டைம் முடிஞ்சு கிளம்புறீங்களா? விஜய், பாத்து இருந்துக்கோ. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சார் வாங்க மேடம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.